எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அர்ச்சனா தாமரைக்கணி. நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறது, நான் தமிழன்னும் நான் இந்தியன்னும் பெருமைப்பட்டுக்கிறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் சில கோவில்களை வச்சு அடையாளப்படுத்திக்கிறோம். அதுலேயும் தமிழ்நாட்டில் மிக சிறப்பான சில அம்சங்களை கொண்ட கோவில்களில் முக்கியமான ஒரு கோவில் தான் கங்கை கொண்ட சோழபுரம் கோவில். இது முதலாம் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டது. இந்த கோவிலில் சில அதிசயங்கள் அமைஞ்சிருக்கு. அது என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தஞ்சாவூர் பெரிய கோவிலை கட்டிய ராஜராஜ சோழனுக்கும் திரிபுவன மாதேவிக்கும் மார்கழி திருவாதிரை என்று பிறந்தவர்தான் ராஜேந்திர சோழன். இவருடைய இயற்பெயர் மதுராந்தகன். இவரது ஆட்சி காலம் கிபி 1012 முதல் 1044. கடல் கடந்து பல நாடுகளை வென்றதால் இவருக்கு கடாரம் கொண்டான் என்ற பட்டம் கிடைத்தது. தன் தந்தை தஞ்சாவூரில் கட்டிய கோவிலை போல் கங்கை கொண்ட சோழபுரத்தில் பெரிய கோவில் கட்டி லிங்கத்தையும் நந்தியையும் பெரிதாக பிரதிஷ்டை செய்தார் இவர். தஞ்சாவூரை போலவே சிவனுக்கு பிரகதீஸ்வரர் என்றும் அம்மனுக்கு பெரிய நாயகி என்றும் பெயர் சூட்டினார். கோவில் கும்பாபிஷேகத்திற்கு தன்னிடம் தோற்ற மன்னர்களை கங்கையில் இருந்து தண்ணீரை தலையில் சுமந்து கொண்டு வரச் செய்து அபிஷேகம் செய்தார். இதனால் இவ்வூர் கங்கை கொண்ட சோழபுரம் ஆனது. கும்பாபிஷேக நீரை கோவிலுக்குள்ளேயே கிணறு தோண்டி அதில் வடியச் செய்து அதன் மேல் தனது சின்னமான சிங்கத்தின் சிலையை வடித்தார். கோவிலுக்கு வரும்போதெல்லாம் இந்த கங்கை நீரை தலையில் தெளித்து கொண்டே பின்பே சிவனை தரிசனம் செய்வார். இக்கோவில் முழுவதும் பாறாங்கல்லால் ஆனது. இங்குள்ள லிங்கம் தமிழகத்தின் மிகப்பெரிய லிங்கமாகும். இவருக்கு உடுத்துவதற்கு தனியாக வேட்டி துண்டு நெய்யப்படும். இங்குள்ள சண்டிகேஸ்வரர் மிகவும் சக்தி வாய்ந்தவராக கருதப்படுகிறார். இந்த கோவிலில் ஏகப்பட்ட சிறப்புகள் இருக்கின்றன. அவை என்னவென்று பார்க்கலாம் வாங்க. தமிழகத்திலேயே மிகப்பெரிய லிங்கம் இங்குதான் உள்ளது. தஞ்சை பெரிய கோவில் லிங்கம் 12.5 அடி உயரமும் 55 அடி சுற்றளவும் கொண்டது. கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோவில் 13.5 அடி உயரமும் 60 அடி சுற்றளவும் கொண்டது. ஆவுடையை சுற்றி பலகை கட்டி அதன் மீது ஏறி நின்றே அபிஷேகம் செய்கின்றனர். ஒரே கல்லால் ஆன மூலவர் இங்கு பிரம்மாண்டமாக அருள் பாலிக்கிறார். தஞ்சாவூரில் உள்ள லிங்கம் ஆணின் அம்சமாகும். ஆனால் இங்குள்ள லிங்கம் பெண் அம்சமாகும். அங்கு உரல் வடிவமும் இங்கு உடுக்கை வடிவமும் உள்ளது. லிங்கத்தின் அடியில் சந்திரகாந்த கல் வைக்கப்பட்டுள்ளது. இதனால் வெயில் காலத்தில் குளிர்ச்சியாகவும் குளிர்காலத்தில் வெப்பத்தையும் தருகிறது. பெயருக்கேற்றாற்போல் 9.5 அடி உயரத்தில் பிரம்மாண்டமாக அம்மன் அருள் பாலிக்கிறாள். நிமிர்ந்துதான் பார்த்து வணங்க வேண்டும். இங்கு சரஸ்வதி லட்சுமி இருவரும் தியான கோலத்தில் இருப்பதால் இவர்கள் ஞான சரஸ்வதி ஞான லட்சுமி என்று அழைக்கப்படுகின்றனர். பங்குனி திருவிழாவின் கடைசி நாளில் துர்கைக்கு 500 குடம் பாலாபிஷேகம் செய்யப்படுகிறது. இங்குள்ள துர்கை மிகவும் சக்தி வாய்ந்தவளாகும். இவள் ராஜேந்திர சோழனின் குலதெய்வமாகும். 9 வயது சிறுமியின் வடிவில் சிரித்த முகத்துடன் 20 திருக்கரங்களுடன் மகிஷாசூரனை வதம் செய்த கோலத்தில் அருளுகிறார். இத்தகைய கோலத்தை காண்பது மிகவும் அபூர்வம். இவளை மங்கள சண்டி என்று அழைக்கிறார்கள். ராஜேந்திர சோழன் கோவிலுக்கு வந்தவுடன் முதலில் துர்கையை வழிபாடு செய்த பின் சிவனை வணங்குவார். இதன் அடையாளமாக இன்றும் கூட ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் முதலில் துர்கையை வழிபாடு செய்த பின்னர் சிவனை தரிசிக்க செல்கின்றனர். இவளுக்கு கோவிலின் இடது பக்கம் தனி சன்னதியே அமைக்கப்பட்டுள்ளது. ஒருமுறை ராஜேந்திர சோழன் தன் அமைச்சரை அழைத்து பெரிய கோவில் கட்டியதற்கு இதுவரை எவ்வளவு செலவாகி உள்ளது என கேட்டார். அமைச்சருக்கு சரியாக சொல்ல தெரியவில்லை. அவர் பதறிப்போய் அங்கிருந்த விநாயகரை வணங்கினார். காவிக்கல் 8000 செம்பு காசு, காவி நூல் 8000 செம்பு காசு என நினைவு வந்தது. எனவே கணக்கு விநாயகர் என்று அழைக்கப்பட்டவர் தற்போது கனக விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார். இவர் தன் வலக்கையில் எழுத்தாணியுடன் உள்ளார். தென்கிழக்கு மூலையில் முப்பரிமாண நடராஜர் சிலை. இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்ட இக்கோவில் சோழர் கால கட்டிடக்கலைக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது. தனது தந்தை தஞ்சையில் கட்டியதை விட பெரியதாக கோவிலை கட்டினார். தஞ்சை பெரிய கோவில் அமைப்பில் இக்கோவில் கட்டப்பட்டிருந்தாலும் இது பல வகையிலும் மாறுபட்டது. தஞ்சை பெரிய கோவில் விமானம் 4 பக்கங்களை கொண்டது. இக்கோவிலோ 8 பக்கங்களோடு நளினத்தோடு அமைக்கப்பட்ட விமானம் கொண்டது. கிழக்கு நுழைவு வாயில் பெரிய நந்தி பகவான் பிரம்மாண்டமான மூலமூர்த்திகள் அமைந்துள்ளனர். இங்குள்ள நந்தி சுண்ணாம்பு கல்லில் செய்யப்பட்டு தரையில் அமைந்துள்ளது.
இந்த நந்தியின் மிகவும் பெரியதாக அமைந்துள்ளது. சூரியன் உதயமானதிலிருந்து மறையும் வரை நந்தியின் நெற்றியில் பட்டு பிரதிபலிக்கும் சூரிய ஒளிக்கீற்று 200 மீட்டர் தொலைவில் உள்ள லிங்கத்தின் மீது விழும் காட்சி வேறு எங்கும் காண முடியாத அற்புத காட்சியாகும். 160 அடி உயரம் கொண்ட கோபுரத்தின் மீதுள்ள கலசத்தின் நிழல் தஞ்சை கோவிலில் உள்ளது போலவே இங்கும் பூமியில் விழாது. தனது சாதனைகளின் காரணமாக பரகேசரி என்றும் யுத்தமல்லன் என்றும் அழைக்கப்படுகிறான் கடாரம் கொண்ட சோழன். சாளுக்கியர்கள் மீது படையெடுத்து அவர்களை வென்று சாளுக்கிய தலைநகரை கைப்பற்றியதுதான் ராஜேந்திர சோழனின் மகன் ராஜாதிராஜனின் முதல் பெரிய யுத்தம். இந்த வெற்றியின் நினைவாக தனது தந்தைக்கு 2 ஜதை துவார பாலகர் சிலைகளை கொடுத்ததாக கூறப்படுகிறது. ஒன்று இக்கோவிலின் வாயிலிலும் மற்றொன்று திரிபுவனம் சரபேஸ்வரர் கோவிலிலும் வைக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 250 ஆண்டுகளுக்கு, அதாவது 1025 முதல் 1279 இந்த ஆண்டுகளுக்கு மேல் சோழர்களின் தலைநகராக விளங்கியது. சோழர்கள் தென்கிழக்கு ஆசியா முழுவதும் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்த போது இதைதான் தலைநகராக வைத்து ஆட்சி செய்தனர். இந்நகரம் ராஜேந்திர சோழனால் கங்கையை வெற்றி கொண்டதை கொண்டாடுவதற்காக கட்டப்பட்டது. 1022 ராஜேந்திர சோழன் இந்தியாவின் கிழக்கு கடற்கரை முழுவதையும் வென்று கங்கையையும் வென்றான். அந்த வெற்றியின் நினைவாக கங்கை கொண்ட சோழன் என்ற பட்டப்பெயரை கொண்டான். இவனுக்கு பிறகு வந்த சோழர்கள் இந்நகரத்தையே தலைநகராக கொண்டு ஆண்டு வந்தனர். கங்கை வரை பெற்ற வெற்றியின் நினைவாக கங்கை கொண்ட சோழ பேரரி என்றும் அமைக்கப்பட்டது. கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு அதிகமான பெயர்கள் உள்ளன. அதில் பண்டைய காலத்து புலவர்கள் கங்காபுரி, கங்கை நகர், கங்காபுரம் என்ற பெயர்களில் இவ்வூரை அழைத்தனர். ராஜேந்திர சோழன் 1919 கீழை சாளுக்கிய தேசங்களிலும் ஈழம், பாண்டிய, சேர தேசங்களை ராஜேந்திர சோழன் வெற்றி கொண்டதால் இதன் காரணமாக சிவனுக்கு கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோவில் எனும் மாபெரும் கோவிலை அமைத்தார். கங்கை வரை பெற்ற வெற்றியின் காரணமாகவே கங்கை கொண்ட சோழ பேரரி என்றும் அழைக்கப்பட்டது. அதோடு இதற்கு சோழகங்கம் என்றும் அழைக்கப்பட்டது. இக்கோவிலின் கர்ப்ப கிரகத்திற்குள் சென்று பார்த்தால் அதன் உட்புற சுவர்கள் எல்லாவற்றிலும் தண்ணீர் வியர்வை போல முத்து முத்தாய் வடிவதை காணலாம். கர்ப்ப கிரகம் சுமார் 8 டன் ஏசி போட்டது போன்று குளுமையாக இருக்கும். கடும் கோடையில் கூட அந்த குளிர்ச்சி மாறாது. இன்று வரை குளிர்ச்சியாகவே இருக்கிறது. கல்வெட்டுகளில் சந்திரகாந்த கல் என்று குறிப்பிடப்படும் ஒரு வகை கற்களால் கட்டியதால் தான் இந்த குளிர்ச்சி நிலை என்று கூறப்பட்டுள்ளது. தொழில்நுட்பத்தில் பழந்தமிழர்கள் யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல என்பதை பறைசாற்றுகிறது இந்த நிகழ்வு. கோவிலின் விமானம் கீழே சதுரமாகவும் அதன் மேல் எண்பட்டை வடிவிலும் உச்சி பகுதி வட்ட வடிவிலும் அமைக்கப்பட்டு சிவலிங்க வடிவில் காட்சி தரும். இக்கோவிலின் வளாகத்தில் வடக்கிலும் தெற்கிலும் 2 சிறிய கோவில்கள் அமைந்துள்ளன. அவை முறையே வட கைலாயம் என்றும் தென் கைலாயம் என்றும் கூறப்படும். வட கைலாய கோவிலில் பின்னாளில் அம்மன் கற்சிலை வைக்கப்பட்டு அம்மன் கோவிலாகவும், தென் கைலாயம் கற்சிலை ஏதுமின்றி சிதைந்தும் காணப்படுகிறது. சோழ மன்னர்கள் வாழ்ந்த இடமே மாளிகை மேடு என அழைக்கப்பட்டது. செயங்கொண்டார், ஒட்டக்கூத்தர் முதலிய பெருமக்கள் இங்கு வாழ்ந்திருந்தார்கள். கலிங்கத்து பரணி இங்கிருந்துதான் பாடப்பட்டது. விக்கிரம சோழன் உலா, 2ஆம் குலோத்துங்கன் உலா முதலியனவும் இங்கிருந்தே பாடப்பட்டன. சேக்கிலார் பெரிய புராணம் பாடுவதற்கு தூண்டுகோலாகவும் இங்கே இருந்தது. மாசி சிவராத்திரி, ஐப்பசி பௌர்ணமி, பங்குனி திருவிழா, மார்கழி திருவாதிரை என்று பல திருவிழாக்கள் இங்கு கொண்டாடப்படுகிறது. கோவில் காலை 6 மணி முதல் 12 மணி வரை திறந்திருக்கும். மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை திறந்திருக்கும். தமிழர்களின் பண்டைய தொழில்நுட்பம் மிஞ்ச முடியாத அளவிற்கு இன்றும் அமைந்துள்ளது என்பதையும், சோழர்கள் ஆட்சி பொற்கால ஆட்சியாக இருந்தது என்பதையும் இந்த பதிவின் மூலம் நீங்கள் அறியலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம ஏடிஎஸ் ஹாப்பி வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.